இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் தெரிஞ்சது பண்ணிருக்கேன். சரி, நம்மளோட அப்புறம் இந்த பக்கம் காசு நாங்க ஊத்திட்டோம். ஓகே, இருந்தாலும் இந்த கரண்டியை கொஞ்சம் நீங்க லேசா வாங்கிருக்கலாம். இதை என்னால தூக்க முடியல. அந்த மாதிரி பிரியாணி உங்களுக்கு வேணும்னா நாங்க ஆர்டர் எடுக்கிறோம். குறைஞ்சது 50 கிலோ ஆர்டர் பண்ணணும். மொக்க கான்டாக்ட் பண்ணுங்க. சும்மா எவ்வளவுதான் பேசுவேன் நீ எப்படி ஃப்ரேம்குள்ள வந்த பத்தியா வச்சு நான் நோட் பண்ணேன். நான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பினோமோ ஆனஸ்ட் ட்ரேடிங் ஆப்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஆப் ஆப்பிள் ஸ்டோர் இல்ல பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப் மூலமா கூகுள், அமேசான் போன்ற கம்பெனிஸோட ஸ்டாக்கை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கோட வேல்யூ ஏறுதா இறங்குதா அப்படின்றத இந்த ஆப்ல இருக்க ட்ரெண்ட் கிராஃப் மூலமா நீங்க ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி how it worksன்னு காட்ட போறேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண போற அந்த அமௌண்ட் 700 rupees. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி என்னோட ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட ப்ராஃபிட் 24 ஹவர்ஸ்ல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லை நம்மளோட பேடிஎம் அக்கௌண்ட்லயோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் 350 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு 65,000 worth ஒரு டெமோ அக்கௌண்ட் கிடைக்கும். அதன் மூலமா நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணலாம். எப்படி இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்ன்றத பிராக்டிஸ் பண்ணலாம். பினோமோ ஆனஸ்ட் ட்ரேடிங் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு ரஞ்சனியோட பர்த்டே. ஸோ இந்த எபிசோட் நீனிஸ் பர்த்டே ஸ்பெஷலாக என்ன பண்ண போறோம்னா பிரியாணி பண்ண போறோம். இந்த 1/2 கிலோ 1 கிலோலாம் இல்லை, 5 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ணதில்லை. தேசிங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டார். எனக்கும் வந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இன்னும் ஒரு பெரிய அடுப்பு வச்சு, இன்னும் விறகடுப்பு வச்சு, பெரிய பாத்திரம் வச்சு கஷ்டப்பட்டு அது எப்படி வருது அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கம் ஆன். ஓகே ஓகேவா? வெயில இருக்கு, பரவாயில்ல, இங்கே வச்சுக்கலாம். ஒரு பிரியாணிக்காக கருப்பு கூட ஆக மாட்டோமா? இதுக்கு இக்பால் அங்கே சேர் பூச்சி வச்சிருக்க கறி பிடிக்காம இருக்கா? இவ்வளோ அறிவோடு இருக்கிற இக்பால் இந்த பிரியாணி பண்ணுற டீமில் இருக்கா. இவன் கொடுக்குற ஐடியாலாம் வேற லெவல். நில்லுங்க, நான் தின்னர் எடுத்துட்டு வரேன். அண்ணா அது வேணாம், தின்னர் எடுத்துட்டு வரேன். நில்லுங்க. எதுக்காக வந்து இந்த செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நீனிக்கு பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. அதனால வந்து ஷெஃப் விஜி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி. இத புடிங்க, நான் சொல்றேன். இல்ல ஷெஃப் விஜி அண்ட் டீம் பண்ணும் மட்டன் பிரியாணி ஃபார் நீனிஸ் பர்த்டே. பொண்டாட்டிக்காக பிரியாணி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இவர் வந்து இப்படி சூப்பர் ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து கொஞ்சம் பயந்தாரு, நம்மளால பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு. சோ அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா நான் இங்க இருக்கேன். இட்ஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜி. ஓகே, நல்லா வந்தா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ. கேவலம் நான் சொல்லல. சோ 11:15க்கு நாங்க இத ஆரம்பிக்கிறோம். செஃப், எவ்வளவு நேரத்துல நம்ம பண்ணி முடிக்கிறதா? நம்ம 1 o'clock நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த விறகு அடுப்பு வைக்கும்போது, கட்டை வைக்கும்போது இப்படி சிசர்ஸ் மாதிரி. பெக்கோ இஸ் ஆல்சோ ஹியர். ஹாய் பெக்கோ. பெக்கோ இஸ் டயர்ட். ஓகே, இங்க ரொம்ப வெயில் இருக்கிறதுனால இன்னும் அடுப்பு பத்தாத காரணத்தினால இந்த அடுப்பை நாங்கள் அங்கேயே வந்து இடமாற்றம் செய்ய போகிறோம். கம் ஆன். யா ஐயோ அம்மா, இல்ல நானும் இருக்கேன். ஆனா நான் இப்படி திருப்பி எடுக்கிறதுனால நான் எப்படி கொஞ்சம் காஞ்ச மணி கொட்டிக்கணும். கொஞ்சம் என்ன எதுக்கு இப்படி வீடியோ எடுக்க வச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா விஜயலட்சுமி? ஏன்னா எங்க கிட்ட கேமராமேன் இல்லை இன்னைக்கு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இதை சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு பிரியாணி செஞ்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அடியில கட்டை எரிஞ்சிருக்கு. இது என்ன நடுவுல போதும் நினைக்கிற சானிடைசர். அது இப்போ கொஞ்ச நேரத்துல உள்ள வந்து கெஸ்ட் பேர் வச்சு கொடுப்போம். பத்திடும். இது மட்டும் இது மேல இருக்கிறது பத்திடுச்சுன்னா டபக்குன்னு ஒரு பேப்பர் மட்டும் கொடுங்க, நான் பத்தி வைக்கிறேன். பேப்பர் ஒரு 5 minutes. எல்லாம் தெரியும் நம்பி ஒரு பொண்ணு கலந்து வந்துட்டா. நீங்க அடுப்பு ரெடி பண்ணி தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்லனா அந்த இலலாம் வச்சு என்னால சார் மரத்துல எல்லாமே ஈரமா இருக்குல்ல. ஓ, எப்படி பத்தோம்? இல்லனா நீங்க டக்குன்னு பண்ணிட்டீங்க. போன வாட்டி எப்படி பத்த வச்சோம்? போன வாட்டி உங்க அக்கா பண்ணி கொடுத்தாங்க. இப்படி வந்தோம். சாதாரண 2 minutes இல்ல
இருக்க கூடாதா? வெயில் தாங்காதுங்க. எல்லாரும் ஜோர கை தட்டுங்க. பர்த்டே பேபி இந்த பிரியாணியை தொடங்கி வைப்பா. ஹேப்பி பர்த்டே டு மீ. எவ்வளவு ஊத்தணும்? ஃபுல்லாவா? நாங்க 5 கிலோ பண்ண போறோம். நீ நான் நெய் ஊத்துறத வீடியோ வேற எடுத்துட்டாங்க. சொல்லியா ஆனோ? நெய்னா சுத்தமா பிடிக்காதா? ஆமா அலர்ஜி ஆக்சுவலி. அது என்னது பட்டை ஏலக்காய் வாசனை பொருட்கள் எல்லாம் இலை என்ன விஜய் என்ன இவ்வளவு போட்டோம்? கையில போடும். So heavy. Yes. கஷ்டம் போல இருக்கே. லைக் ஸ்டிக்கர் எடுக்கல. அப்புறம் இது ஹீரோ. கண்டனால நிறைய கடை நினைக்கலனாலும் அந்த அட்மாஸ்பியர் ஒன்று இருக்குல்ல. உண்மையா சொல்றேன். நான் அந்த லுக்க கொடுத்தேன் விஜி. சரி எரியாத அடுப்புக்கு எதுக்கு வச்சு கிண்டிட்டு இருக்க? தெரியுது. இருந்தால் லூசே. பத்திக்கிட்டா போல. அவ்வளவுதானா? பிரியாணி முடிஞ்சா? யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படியா சொல்றீங்க? இருந்தாலும் இந்த கரண்டியை கொஞ்சம் நீங்க லேசா வாங்கியிருக்கலாம். இதை என்னால தூக்க முடியல. லேசா வாங்கினா இங்க பார்த்து அலைஞ்சிரும். Now we are talking. நல்லா பிடிச்சி வச்சுதா? சூப்பரா. எல்லா இடமும் நல்ல பாயில் ஆகுது. ஆனா இந்த ஒரு மட்டும் ஆளு. அது இப்ப நாங்க ஜெனி போடவே. கல்லுப்பு எந்திரிச்சு போட்டீங்களா? 2 பேரும் கடைசிதா. மட்டும் இன்னைக்கு நல்லா வந்துருச்சு. அப்புறம் நம்மள பிடிக்க முடியாது கையில. அப்புறம் ஆர்டர் எடுக்கலாம். அவ்வளவுதான். விஜய் இது என்ன உனக்கு இப்போ கிறிஸ்மஸ்? ஆமா ரொம்ப வெயில இருக்குமா? எஸ். இவ்ளோ நேரம் என்ன பண்ணீங்க சொல்லவே இல்ல. இப்போ முடிஞ்சு அதெல்லாம் நாங்க வந்து ரெசிபி கொடுக்கல. வெங்காயம் நல்லா எல்லாம் செஞ்சு பார்த்து நம்மள திட்டுறதுக்கா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஆக்சுவலி இப்பவே பிரியாணி வாசம் வந்துருச்சு. வீடியோ நம்ம வரீங்க சொன்னா யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ப்ரௌடா இருக்கே. உங்களுக்கு நினைச்சாவா? இப்போ எதுக்கு நீ ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு தெரியல. எல்லாரும் பண்ற மாதிரி வந்துச்சு பாருங்க. ஏங்க நாங்க ரெடி. தக்காளியோட இருங்க. பச்சை வாசம் போட்டோம். நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சேடா. இல்ல அது வெங்காயத்துல அனுப்புறோம். கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்டா. என்ன நம்பிட்டா மாட்டீங்களா? ஓகே. கரண்டி ஹெவியா இருக்கோ? ஹெவியா தான் இருக்கும். இல்லைன்னா ரைஸ் போட்டு கிண்டும் போது கரண்டி வளைஞ்சிடும். இதெல்லாம் போட்டுறாதீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசலான்னு கமெண்ட் திட்டுவாங்க. எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. அவங்க ஷெஃப், அவங்கள சமைக்கிறவங்க. நீ எப்படி ஃப்ரேம் குள்ள வந்த பத்தியா வச்சு நான் நோட் பண்ணேன். நான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அவர் தானே சமைக்கிறவங்க தானே இருக்கணும். எவ்வளவு ரூட்ல வந்து வந்துட்டோம். எல்லாத்துக்கும் போகும். இல்ல இங்க இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சத்தம். நான் ஒரு ரவுண்ட் ராலி போறேன். நான் தான் கடைசியில ரவுண்ட் ராலி போயிட்டு அப்படியே உள்ள வா. போடுங்க. ஓகே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசம் போயிடுச்சு. அதனால இந்த தக்காளி போடுறோம். பட் இப்போ எனக்காக நீங்க ஃப்ளேம் கம்மி பண்ணணும். ஓகே. பெக்கோபர் காக்கா துரத்துது. தயிர் போட்டு மிளகா மசாலா போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி குடிச்சோன்னே மட்டன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போதும். 1 2 3 4 5 போதும். அப்புறம் நிறைய போட்டுக்கலாம். செக் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு கிட்ட போ. வெயில் கடைசியில் பாருங்க நம்ம தொட்டிக்கிட்டே வருது. ஆமாம், பார்ட் ஆஃப் த போதும். கிட்ட போடலாமா? 1 போடுமா? அது எவ்வளோ பாக்கி இருக்கு இப்போ? தேங்காய்
Oh my god. கண்ணில் அடிச்சிருச்சனா? பேசி ஓகே. தண்ணி வேணும் தண்ணி ஊத்திடலாம். சரி தண்ணி பிடிங்க. அப்ப அளவுக்கு பிடிக்கணும்ல. ஆமா. அரிசி அளக்கவே இல்லையே. எல்லாரும் இப்படி தனியா பிரியாணி விட்டு போயிட்டீங்க. 25% எக்ஸ்ட்ரா ஆகும். அப்பனா 4 போட்டா போதும். 5 டம்ளர் போதும். 5 கிலோ இல்ல? ஆமா. நம்ம 1 கிலோ தான் பாக்குறோம். இது 1.25 கிலோ. ஆமா 4 பாக்கெட் போட்டா போதும். வேற பிரேக். பாத்துக்கோ. எங்க? நிலன் குட்டி. மியாவ். Because it's so hot, Kana. என்ன பண்ணீங்க? இத ஃபுல்லா போட்டு தான் திருப்பணும்ல. ஆமா பரவாயில்ல. அது அப்படியே தூக்கிட்டு போடுங்க பரவாயில்ல. யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுடலாம். இல்ல இதே எடுத்து போட்டு. எனக்கு தெரிஞ்சு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். எது? I mean 2.5 கிலோ. இது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க போட்டுக்கிறது. ஆமா. ஹாப்பி பர்த்டேமா. இப்போ அதை எடுத்து போட்டுருங்க. ஏசி போட்டு. நான் சொன்னேன். கலர் பேப்பர்ல செட் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஹாய் பேபி. எத்தனை கிலோ ரைஸ்? 5 கிலோ. பாத்திரத்துல எவ்வளவு இருக்கு? அரை கால்வாசி. கால். ஓகே. அப்பனா நம்ம இன்னும் முக்கால் ஊத்தணும். இருங்க. ஒன்னு ஊத்திட்டோம். ஒன்னு ஊத்திட்டோம். ஒன்னே கால் இருக்கா இதுல? ஒண்ணுக்கு 2 ஊத்தணுமா? என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு. ஒண்ணே முக்கால் ஊத்தணும் இன்னும். ஆ? இன்னும் ஒண்ணே முக்கால் ஊத்தணும். ஒண்ணு தான் ஊத்தணுமே. அதான் முக்கால் ஊத்தணும். இன்னும் முக்கால் மட்டும் தான் ஊத்தணும். உங்களுக்கு புரியுது? கரெக்ட் தானே இது? கரெக்ட் தானே? ஆ. ஊத்தலாம், கொஞ்சம் அதிக வச்சு ஊத்தலாம். ஆமா. சீக்கிரம். ஒண்ணுக்கு 1.5. ஃபர்ஸ்ட் 2 மாத்திரை போடு. ஃபர்ஸ்ட் 1 அதுக்கு 1.5 ஒன்னு ஊத்தி ஒன்னு ஊத்திட்டோம். இன்னும் அதுக்கு ஆள ஊத்தணும். அந்த கால்வாசிக்கு எவ்வளவு ஊத்தணும் தான் கால் வாசிக்கு முக்கால் ஊத்துறோம். இல்ல எப்படி காலுக்கு? ஒண்ணுக்கு 1.5னா காலுக்கு முக்கால் தானே? காலுக்கு முக்கா கைக்கு முக்கா. ஏய் கேள்விப்பட்டு கேட்டீங்களா? ஒண்ணுக்கு 1.5னா காலுக்கு காலோட சேர்த்து இன்னும் இது. அதுக்கு வந்து அரை இன்ச் கம்மி. முக்கா வராது. எந்த ஸ்கூல்ல ஒரு நிமிஷம். அந்த காலுக்கு ஈக்குவல் கால் ஒன்னு ஊத்திடுங்க. மொத்தத்துல இங்க பாருங்க நேயர்களே, பிரியாணி இங்க காயுது. காலுக்கு பாதி எப்படி முக்கா ஆகும்? அரைக்கு தான் மேல ஆமா முக்கா. இப்போ என்ன பண்ணலாம்? மட்டனை போட்டுடலாமா? இருங்க இது பாத்துப்போம். உப்பு காரங்க சரி பாத்துப்போம். மட்டன்ல தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரணும். மட்டன் யாப்பா? இல்ல மட்டன் அரைச்சு தான் போடுறோம். அதுதான் இந்த தண்ணி. அரைச்சுனா இப்படி ஃபில்டர் பண்ணி. அலசி ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி. எஸ். Hi guys. Kanika, we miss you. நாங்க சூப்பரா பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி காமிக்கிறேன்பா, பிரியாணி. கனிகா கோவிட் டெஸ்ட் கொடுத்துட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணதுனால அவளால் அன்றைக்கி ஜாயின் பண்ண முடியல. ரிசல்ட்ஸ் நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஸோ நோ வரிஸ். ஸோ மேடம் ஃபேஸ் டைமில் வந்து நாங்கள் பண்ண பிரியாணி பார்த்தாங்க. எங்கள் மேலே ரொம்ப கோமா வேறு இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு இப்படி நாங்கள் ஜாலியாக பிரியாணி பண்ணது. பட் சீக்கிரமே கனிகாவோட சேர்ந்து ஒரு வீடியோ போட போகிறோம். அதனால் எல்லோரும் கூல் ஆயாச்சு. பிரியாணி என்ன நடந்துட்டு இருக்கு? நீ தான் சொல்லணும். மட்டன் போட்டுருக்கோம், அது வேகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் இந்த அரிசி ஊறிட்டு இருக்குல்ல, இந்த அரிசி எடுத்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டா எங்களுடைய சுவையான தாறுமாறு பிரியாணி வந்துடும். என்ன கண்ணுதான் பயங்கரமா எரியுது. கண்ணுக்குமா எரியுது? முடியல. எப்படி எடுக்கணும் தெரியும்ல? டபக்குன்னு எடுக்கணும். இப்படி தூக்குனா கையில எடுக்கணும். அந்த துணி எடுத்துக்கலாம். எங்க இருக்கு? அது அரிசி வடிகட்டி. பரவாயில்ல, இதில் தான் எடுத்து வைக்க போறோம். சரி. வேணாம். இது சுடப்போகுது பேசி. வர. டபக்குன்னு எடுக்கணும். ஓகே, இந்த பக்கம் வச்சு சுடப்போகுது.
துணி எடுத்துக்கூட இப்படி தூக்காதீங்க சொல்றாங்களே. இல்ல அது இங்க வர மாட்டேதுங்க. நீங்க அங்க ஒரு புஷ் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் அந்த கரண்டில ஒரு புஷ் கொடுங்க, எடுத்துறேன். இந்த துணி வெச்சுக்கோ. வேணாம் துணி அது. மட்டன் மெல்லிசான சாப்பிடுறோம். மணி ஆயிடுச்சு ஒண்ணு. இப்ப பாருங்க மசாலா தெரியுதா? வா சூப்பர். இடி வைங்க. இல்ல வேகணும். வேலைக்கு கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் போட்டு வாங்கி பண்ணிடலாம். அப்பாவுக்கு ஜூஸ் குடிக்கலாம். இன்னும் 10 நிமிஷம். ஓகே. ஸ்மெல் வேற லெவல்ல வருது. என்ன தெரியலையே. இல்ல இது அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேற இது வேற பீஸ், ஜவ் பீஸ். அரிசி போட்டு அதோட இது பண்ணல. ஆமா. இப்பவே நல்லா இருக்கு. ஷூரா? இது ஏன் 5 கிலோ இல்ல? இருந்தாலும் இவ்வளவு பெரிய பங்கு இருக்கு. அப்ப தண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டியிருக்கும். ஆமா அரிசி போட்டு வந்துருச்சு. ஆமா இன்னும் 10 நிமிஷம் போட்டுடலாமா? வேற லெவல் அடுப்பு. ஓப்பனிங் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுப்பு அது நீங்க செட் பண்ணதே இல்ல. ஓபன் இந்த பாரு சொல்லிதான் நானும். அவ்வளவுதான். இது சிங்கிளா போட்டு தண்ணில முக்கிட்டு போடலாம். சிங்கிளா போட்டா நல்லா இருக்கும் தேசி. அப்ப ரொம்ப டைம் ஆகும். தண்ணில முக்கிட்டா அப்படி இந்த பக்கம் ஏறும். சிங்கிள் தான் போடணும். மணி லைட்டா ஆனா அது பாத்துக்கோ. இந்த வீடியோ ஃபுல்லா நீ போடணும்னா எல்லாத்தையும் சொல்றீங்க. ஹலோ பிரியாணி மேக்கர். நீங்க பேட்டு கொட்டி ஐயோ என்ன புடவை எல்லாம் அழிஞ்சு இப்பதான் அரிசியை போடுறீங்களா? கடைசில வந்துட்டு கமெண்ட்ரி பாத்தீங்களா? இவர் யாருன்னு தெரியுதா? ரஜினியோட சங்கீத்ல ரஜினி மாதிரி டான்ஸ் ஆடி நிறைய ரசிகர்களை பெற்றாரே அதே பிரேம் தான். தேசிங்கோட ஃப்ரெண்டு. நீ புடிச்சுக்கோ போட்டுறதுக்கு. இந்த விளையாட்டுக்கே நான் வரல. பிரியாணி மேக்கர் தான் நீங்க இப்ப. பெரோஸ் போடு 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 போடு. எனக்கு தெரிஞ்சு தண்ணி போகணும்னு நினைக்கிறேன். போதுனாடா? ஆமா. அந்த ஒன்று ஸ்ட்ரைட்டாக சாப்பிடலாம்னு நினச்சேன். அடுப்பாத்த ஐயா லைட்டா சொல்லிட்டு டப்புனு பயந்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட். நீங்க என்ன சொல்றீங்க? ஆனந்த கண்ணீர். நேத்தா போட்டுது. அப்ப நமக்கு தான் ஓகே. ஐயோ என்னாச்சு? வேற லெவல். அதேதான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்துச்சுல அந்த மாதிரி மேல போக வந்துச்சுன்னா நம்ம கம்மி பண்ணிட்டு மேல போட்டுடணும். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? வீடியோ பார்த்து. வீடியோ பார்த்துலாம் கத்துக்கல. உங்களுக்கு போன ஜென்மத்துல பிரியாணி மாஸ்டர். அது இந்த ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது பிரியாணி செய்ய செய்ய. இது எடுத்துட்டு வந்து ட்ரைங் ஆமா இலவு கத்துக்கலையா? பார்த்துக்கிட்டு பிரியாணி காத்த கிளி. வாங்க வாங்க வாங்க. என்ன அங்க வருதுங்க ஸ்மெல்லு. நானு சில ஸ்மெல் வரல. எப்படி? ஸ்மெல் எப்படி இருக்குன்னு. நான் நிஜமாவே காலை விட்டு இறங்கணும்னா பிரியாணி செஞ்சீங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடாடாடாடா. பாரு பாரு நல்லா பாரு. ஹேய் கிளறுங்க அவ்வளவுதான். நம்ம இப்ப தம் போட வேண்டியதுதான். கிளறுங்க கிளறுங்க கிளறுங்க. ஃப்ளேம் கம்மி ஒரு நிமிஷம். ஃப்ளேம் கம்மி பண்ணுங்க. அப்படியே அப்படியே வந்துட்டேன். முடிஞ்சது. அப்புறம் நீங்க கடைசில வந்துட்டு நான் பண்ண நல்ல பிரியாணி நல்லா வச்சிருக்கீங்க. ஆமா. அதெல்லாம் அதெல்லாம் பண்ணல. விட்டுறாதீங்க. யாரா மிக்ஸ் பண்ணது? ஓகே அவ்வளவுதான். சரியா இருக்கா? ஆமா. போதும்னு நினைக்கிறேன். மேல கீழே மட்டும் ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. ரிங் மாதிரி. முன்னாடி எரியும்.
இது வச்சிரா இல்ல இப்படி வச்சிட்டுமா இந்த மாதிரி பிரியாணிக்கு தம்முனும் நிமிஷம் கழிச்சு அது எப்படி இந்த பக்கம் வருதோ இதுவே இல்லையே நடுவுல இருக்க கூடாது எடுத்துங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி சரி எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் செய்வாங்களா அது இல்ல நான் ஒண்ணும் பண்ணல நல்லா இதுவா இருக்கு. ஓஹோ வேற லெவல் ஓ மை காட் சொன்னல இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கா கரெக்ட். சூப்பரா இருக்கு. விஜி ஹாப்பி பா, கறிலாம் வேற லெவல்ல இருக்குது. இங்க பாருங்க எப்படி இப்படி தான் இந்த பண்ணுவாங்க குளுக்கறதுல அத தான் சொல்ல அந்த குளுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணனும்? வேற லெவல்ல இருக்கு மேல வச்சு பண்ணனும் இப்படி இப்படி ஏய் சூப்பரா வேற லெவல் சோ இப்ப இனிமேல் நம்ம வந்து பண்ணலாம் அண்ணா ஐயா. இதுக்கு மேல என்ன வேணும் அவ்வளவுதான் இவன் 5 கிலோ பிரியாணி பண்ணிட்டோமா அப்ப நம்ம ஆமா செம்மையா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே இந்த தாறுமாறு பிரியாணி உங்களுக்கு உங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு வேணும்னா ஆர்டர் கொடுக்கலாம் வந்து எக்ஸ்பி சேனல்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இது வந்து இன்னைக்கு ரஞ்சனியோட பர்த்டே ஸ்பெஷல் பிரியாணி அதனால அம்மா என்னாச்சு அட்டை வந்து முட்டிட்டோம் ம். சொல்லுங்க சூப்பர் சொல்ல வந்தது சொல்லுங்க. நீனியோட பர்த்டேங்கனால பர்த்டே ஸ்பெஷலா இந்த பிரியாணி அதனால இன்னும் ஸ்பெஷலா வந்துருச்சு எங்களோட லவ் போட்டு பண்ணு இந்த பிரியாணியை தயவு செய்து டேஸ்ட் செய்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே சூப்பரா காணல சொன்ன பேக்கா உண்மையாலுமே வேற லெவல் தார் உங்க மனசுக்கு தங்கமா வந்திருக்கு போங்க நீ தப்பிச்சிட்டடா. நீங்க போங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஊட்டணும். நீ இவ்வளவு போட்டா நான் சாப்பிடுவேன் நான் தெரியக்கூடாது தெரியலல்ல இல்ல ஹாப்பி பர்த்டே இதுக்கு முக்கிய காரணம் வந்து தேசிங்க அடுத்து பர்த்டே பேபி பர்த்டேக்கா அவங்களுக்காக தான் இது எல்லாமே விஜயக்கா இவங்களாலதான் பிரியாணி காரணமே எவ்ரிதிங் திட்டு வாங்க. அவங்க தொட்ட எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வரும். சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினரா சாப்பிடுற மாதிரி 100 மார்க். பாருங்க ரைஸ் எப்படி தெரியுது கனியக்காக்கு போது கனியாக்கா கனியக்கா தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று வர முடியவில்லை கனிக்கா ஊர்ல இல்லைன்னு சொல்ல சொன்னீங்க இப்போ வந்து கனிக்காக்கு பிரியாணி போட்டு சொல்லுங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ரஜினியோட பர்த்டே ஸ்பெஷல் தாறுமாறு பிரியாணி ஓவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஷேர் பண்ணுங்க ஐயோ சப்ஸ்கிரைப் அதெல்லாம் சொல்ல பண்ணுங்க மாட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் லவ் யூ ஆல் சோ மச் டாடா